நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இந்த பிளானிங் அப்புறம் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்கில் நம்ம லட்சக்கணக்கில் லாபம் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் வைக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக A to Z தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, மண் கலவை ரெடி பண்ணுறதுலேருந்து, இதுக்கு ஏற்ற உரம் முதல் இதுக்கு வந்துட்டு தண்ணி எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் உங்கள் தர்ஷினி. இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இந்த பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நம்ம நிலத்தை ஸ்ட்ராபெரி வைக்கிறதுக்கு சூஸ் பண்றப்போ சூரிய ஒளி நல்லா வருதான்னு பார்க்கணுங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, முக்காவாசி பேர் வந்து ஸ்ட்ராபெரி நிலத்துல வளர்க்கறது இல்லை, தொட்டியில போட்டு வளர்க்குறாங்க. அப்புறம் வந்து முக்கியமா இந்த காற்று சுழற்சியானது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஸ்ட்ராபெரிக்கு வந்துட்டு நல்ல காற்று சுழற்சி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பழங்கள் நாசமா போயிடும். இந்த சாயில் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு சாயில்ல வந்துட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்ன சத்துக்கள் இல்லை, எது அதிகமாக இருக்கு, இதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன மாதிரியான உரம் போடலாம் அப்படின்றத தெளிவாக நமக்கு தெரிய முடியும். அதனால நீங்க என்ன ஒரு விவசாயம் பண்றதாக இருந்தாலும் சாயில் டெஸ்ட் ஒன்று மேண்டேட்ரியா பண்ணிடுங்க. ஸ்ட்ராபெரிக்கானது ஒரு நாளுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நமக்கு சன்லைட் தேவை. நீங்க பார்க்குற லொக்கேஷன்ல வந்துட்டு அந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் வருதான்னு நீங்க பார்த்துக்கணும். நீங்க வந்து சூஸ் பண்ற மண் எப்படி இருக்குன்னா, கொஞ்சோண்டு அசிடிக்கா இருக்கணும். இதோட pH லெவல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 6.5 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். டெம்பரேச்சர் வந்துட்டு 18லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். ஸ்ட்ராபெரியில் பல வெரைட்டி இருக்குதுங்க. நம்ம வந்து என்ன மாதிரியான வெரைட்டி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எல்சாண்டா, எல்விரா, எவிட்டா, அப்புறம் கேமரோசா, இதுதான் வந்து ஸ்ட்ராபெரியில் இருக்க வெரைட்டி. நமக்கு வந்துட்டு எந்த மாதிரியான வெரைட்டி நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா, நம்ம நிலத்துக்கு நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த வெரைட்டி தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பழம் வந்து குவாலிட்டியாகவும் கிடைக்கும், அந்த ஈல்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த வெரைட்டி சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, கேமரோசா ஆல்பியன், இந்த வெரைட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கெங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இது எல்லாமே ஸ்ட்ராபெரி வளர்க்குறதுக்கான ஏற்ற ஒரு இடம்ங்க. சப்போஸ் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா இதை வந்து நம்ம எப்போ பிளான் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி செடி வந்துட்டு நல்லா அதில் வளரும். இந்த February March அந்த மாதம் போல் நம்மளால் பழங்களை அறுவடை பண்ண முடியும். நிலத்தில் வந்துட்டு நிறைய ஆர்கானிக் காம்போஸ்ட் போட்டு ரெடி பண்ணிவிடுங்க. மண் கலவை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் சொல்கிறது போல தான் மணல் மாதிரி இருக்கணும். தண்ணி நிறையா தேங்கக்கூடாது, ஆனால் மண்ணில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது. இதை வந்துட்டு நம்ம எப்படி நடவு செய்கிறோன்னா, ஸ்ட்ராபெரியோட அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சோண்டு மண்ணுக்கு மேலே இருக்கணும். மற்ற வேறு எல்லாமே வந்துட்டு மண்ணுக்கு கீழே நல்லா ஆழமாக நீங்கள் புதைச்சி வைக்கணும். தண்ணி வந்துட்டு ஸ்ட்ராபெரிக்கு எப்படி நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து நிதானமாக கொடுக்கணும். தண்ணி வந்து அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, குறையவும் கொடுத்துடக்கூடாது. அதனால் இது கண்டிப்பாக நல்லா கவனித்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதான் அது எப்படின்னா, நீர்ப்பதம் மண்ணில் இருக்கணும், ஆனால் தேங்கி இருக்கக்கூடாது. சப்போஸ் தண்ணி வந்துட்டு அதிகமாயிடுச்சு, இல்லைனா வந்துட்டு மண் சீக்கிரம் காஞ்சி போயிடுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மல்ச்சிங்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ தான் வந்து மண்ணில் வந்துட்டு கூட குறைய என்னென்ன சத்து இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான உரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெளிவாக ரிப்போர்ட்டில் வரும். ஸ்ட்ராபெரிக்கு இந்த நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறையவே தேவை. ஏன்னா இது பழம் இல்லையா. இந்த பழமானது இதுக்கு வந்துட்டு நான் சொன்ன இந்த 3 சத்துக்களும் ரொம்ப முக்கியமானது. அதிகமாகவும் வந்துட்டு நம்ம உரம் போட்டுறக்கூடாது. நம்ம உரம் அதிகமாக போட்டுட்டோன்னா பழம் பெருசாலாம் ஆகாது. அதோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இலைகள் வந்து படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த செடியோட நோக்கம் என்னவாயிடும்னா, பழத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இலைகள்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு குவாலிட்டியான பழங்கள் கிடைக்கிறது கம்மியாயிடும். உரம், தண்ணி, இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ராபெரிக்கு அளவாக தான் போட்டாகணும். ஸ்ட்ராபெரிக்கு நோய் தாக்கம் ரொம்ப அதிகமாக வருங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிவென்ஷனுக்கு என்ன பண்ணுறோன்னா,
இந்த கிராப் ரொட்டேஷன், அதாவது பயிர் சுழற்சி முறை, இதை வந்துட்டு நம்ம தவறாமல் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு தடவை நீங்கள் ஸ்ட்ராபெரி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை மறுபடியும் ஸ்ட்ராபெரி போடக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு செடியை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் அது அறுவடை முடிந்த அப்புறமே நீங்கள் மறுபடியும் ஸ்ட்ராபெரி வைக்கலாம். இதுதான் பயிர் சுழற்சி முறை. இந்த காயாத அந்த இலைகள் இல்லைன்னா இறந்த செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தோட்டத்தில் இருந்ததுன்னா உடனே க்ளீன் பண்ணிடுங்க. ஸ்ட்ராபெரிக்கு நம்மள மாதிரியே சுத்தமும் சுகாதாரமும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நோய் தாக்கம் வரும். கண்ட பூச்சியெல்லாம் உங்கள் பழங்களை நாசம் பண்ணிடும். நம்ம உரம் போடுறப்போ இந்த நைட்ரஜன் கூட வந்துட்டு பார்த்து அளவாக தான் போடணும். நம்ம நிறைய போட்டுட்டோன்னு வைங்களேன், நோய் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் வந்துட்டு இந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது IPM, இதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எல்லாத்தையும் நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம். அடிக்கடி குழந்தையை போல நம்ம செடிகளை கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்போதான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே ஏதாவது நோய் தாக்கம் வருதா, ஏதாவது சிம்டம்ஸ் தருதான்னு பார்த்துட்டு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்க முடியும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்னதான் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் காப்பாற்றுறது கஷ்டம்தான். இன்னும் ஒரு 1% வேணால் நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ வந்துட்டு நம்ம அறுவடை எப்படின்னு பார்த்துடலாம். நல்ல பழுத்த பழங்களாக தான் நம்ம பார்த்து தேர்வு செஞ்சு அறுவடை பண்ணணுங்க. இதுக்கு வந்து இந்த கண்டெய்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அறுவடை பண்ணுறதுக்கு கண்டெய்னர் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது வந்துட்டு ஆழமாக இருக்கக்கூடாது, நல்ல அகலமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்ட்ராபெரி பழமானது ரொம்ப சாஃப்டானதுங்க. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று நீங்கள் போட்டிங்கனாலே அது டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் நல்ல அகலமான ஒரு கண்டெய்னராக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எல்லா ஸ்டெப்ஸை விட இந்த அறுவடை பண்ணுறப்போ இந்த ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கூலாக இருக்கிற பிளேஸில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். பழத்தை நீங்கள் தயவு செஞ்சு கழுவிடாதீங்க. கழுவுனீங்கன்னா அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேணால் பழத்தை கழுவிட்டு சாப்பிடலாம். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த மார்க்கெட்டிங் மட்டும் பக்காவாக பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம பிஸ்னஸை நல்லா தூள் கலப்பிடலாம். இப்போ வந்துட்டு எல்லார் கையிலையும் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்களோட இந்த ஸ்ட்ராபெரி பிஸ்னஸை வந்துட்டு சோஷியல் மீடியாலேயும் நல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இந்த அப்ராடில் வந்துட்டு பிக் யுவர் ஓன் ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று வச்சுருவாங்க. அதாவது என்னென்னா, பொதுமக்கள் எல்லாரையும் வந்துட்டு அவங்களையே அறுவடை பண்ண விட்டுட்டு கடைசியில் அந்த கூடையோட வெயிட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல இவங்க என்ன விலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக வந்து நம்ம இந்தியாலையும் ட்ரை பண்ணலாம், நல்லாவே அதுவும் போகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாது வருவாங்க இல்லையா, உங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு நல்ல மார்க்கெட்டிங்காகவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு மெயினாக அந்த பேக்கேஜிங் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கேஜிங் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா லாபம் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.